ஏஞ்சல் மேட்ரிமோனி. தேவனால் நியமிக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கை துணையை தேடுகிறீர்களா? இதோ சிடிஎம் சர்ச் ஊழியத்தின் ஒரு அங்கமான ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அன்பு, மரியாதை மற்றும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பண்புகளில் வேரூன்றிய அர்த்தமுள்ள உறவுகளை வளர்ப்பதற்கு எங்கள் தளம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளாக ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியம் துணையை நாடுபவர்களுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்து வருகிறது. உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஐக்கியத்தை தொடங்க இன்றே இந்த பயணத்தில் எங்களுடன் இணையுங்கள். மேலும் தகவல்களுக்கு திரையில் தெரியும் எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களது வெப்சைட் www.angelmatrimony.in. குடும்பம் கட்டப்படாவிட்டால், ஒரு குடும்பம் தேவனுடைய பார்வையில் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறது என்றால் அதில் ஆண்டவருக்கு தான் ரொம்ப சந்தோஷம். மாத்திரம் இல்ல, இந்த சமுதாயத்தில் சிறப்பான முறையில் குடும்பத்தை நடத்துகின்ற கணவன் மனைவி குறித்து இந்த சமூகத்தில் மிகப்பெரிய நன்மதிப்பு உண்டாகிறது. ஆகவே நேயர்கள், இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற நேயர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற அதே தருணத்தில் இந்த சமூகத்திலும் நீங்கள் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வழங்கி வருகிறோம். இது தொடர்பாக பல கேள்விகளை நம்முடைய அன்பு போதகர் ராஜன் எட்வர்ட் அவர்களிடத்தில் கேட்டு பெறுகிறோம். அவர்கள் பல அனுபவ ரீதியான ஆலோசனைகளை நமக்கு கொடுத்து வருகிறார்கள். அது அத்தனையும் நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. வாருங்கள், மற்றொரு கேள்வியோடு போதகரை நாம் சந்திப்போம். பாஸ்டர், தொடர்ச்சியாக உங்களை சந்திப்பதும் கேள்விகளை உங்களிடத்தில் கேட்டு பதிலை பெறுவதும் எங்களுக்கு அளவு கிடந்த மகிழ்ச்சி, பெரிய மகிழ்ச்சி. ஆமென். இது கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா உள்ள ஒரு கேள்வி. ஒரு இல்லத்தில் ஒரு கணவன் மனைவி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் கணவன் ஆன்மீக பற்றற்றவராக, பிப்ளிக்ல சொன்னா ஆவிக்குரிய அனுபவம் இல்லாதவராக, பக்தி கெடுத்த விடயங்களில் ரொம்பவும் ஆர்வமற்றவராக இருக்கிறார். ஆலயத்துக்கெல்லாம் வரதுக்கு பிடிக்காது. பைபிளில் குறித்தவருக்கு சரியான உடன்பாடு இல்லை. இயேசுதான் தெய்வன்றதை அவங்க ஏற்றுக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார். ஆனால் மனைவி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். இப்போ இந்த சகோதரி கணவனும் தன்னோட ஆலயத்துக்கு வரணும், கணவனும் தன்னை போல ஆண்டவர் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவரை ஆன்மீகத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு அல்லது ஆவிக்குரிய பாதையில் கொண்டு வருவதற்கு இந்த மனைவி செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கணவனை பற்றி நீங்கள் அடுத்து கொஞ்சம், இதுவே மனைவியை பற்றி நீ நிறைய பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம அடுத்து கூட அதை பற்றி பேசலாம். அது ரொம்ப இயற்கையானது. முழு குடும்பமாக ஒரே சமயத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உள்ள வந்துடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆண்டவருடைய கிருபை, எங்கள் குடும்பம் அப்படி ஒரே நாளில் எல்லாரும் ஒன்றா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அப்படி கர்த்தருக்குள் 1975 வருஷம். அப்படி எல்லா இடத்துலையும் அப்படி நடக்காது. கணவன் ஏற்றுக்கொள்வாங்க, மனைவி ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இப்படி இருக்கும், ரெண்டும் இருக்கும். இப்போ கணவனை கர்த்தருக்குள் கொண்டு வருவதற்கு மனைவி செய்ய வேண்டிய காரியம் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒன்று, ரட்சிப்பு கர்த்தருடையது. ஓகே, ரட்சிப்பு கர்த்தருடைய, ரட்சிக்கிறவர் அவர்தான், ரட்சிப்பு கர்த்தருடையது. அதனால் ஆண்டவர் மேலே அன்பு இருக்குது. நானும் சர்ச்சுக்கு வரேன். அப்போ அவர் சொல்லுவார், நானும் சர்ச்சுக்கு போகிறேன், ஆனால் இந்த அனுபவத்துக்குள்ளே வந்திருக்க மாட்டார். சர்ச்சுக்கு போயிட்டுருப்பார், வெளியே பல உலக பாவ காரியங்களும் ஈடுபட்டிருப்பார், உள்ளுக்குள்ள வர மாட்டார். அவன் இந்த ரட்சிப்பு கர்த்தருடையது, கணவனுக்கானால் மனைவிக்கானாலும். அப்போ முதல் ஆண்டுடைய பாதத்தில் விழுந்து ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பை கணவனுக்கு தாருன்னு சொல்லி கருத்தாக ஜெபிப்பதல்ல. ஆண்டோட சமூகத்தில் ஒரு கணவனுக்கு திடீர்னு ஒரு வியாதி ஒரு ஐசியூவில் சேர்த்து டாக்டர் சொல்கிறாரு, எப்படின்னு தெரியலம்மா, நீ உங்கள் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கோங்க. இப்படி கடைசி ஒரு வார்த்தை சொல்லுவார், நாங்கள் செய்கிறதெல்லாம் செஞ்சிட்டோம், உங்கள் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கோங்க. அப்படி சொல்லும்போது மனைவி எப்படி ஜெபிப்பா, கதறி கத்தி, ஆண்டவரே. சில சமயத்தில் பெண்கள் இப்படி ஜெபிப்பாங்க, என்னை வேணால் எடுத்துவோங்க ஆண்டவரே, என் கணவனை மாத்திரம் எடுத்துடாதீங்க, அப்படியெல்லாம் ஜெபிப்பாங்க. ஜீவன் இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு அவ்வளோ போராட்டம்னா
நித்திய ஜீவனை ஒரு கணவனை இழக்கும் பொழுது அது எவ்வளோ பெரிய வேதனை. நித்தியமாக அவங்களையும் இழந்துருவோம், அவங்க பரலோகத்தை இழந்துருவாங்க, நித்திய சந்தோஷத்தை இழந்துருவாங்க, நித்திய நரகத்துக்கு போவாங்க. அப்போ அந்த கணவனை இழக்கவே கூடாது. அதனால் ஆண்டோடைய பாதத்தில் விழுந்து அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி நிலைமையில் ஒரு கணவன் இருக்கும்போது எப்படி ஜெபிப்போமோ அந்த மாதிரி பாரத்தோட கண்ணீரோடு ஜெபிக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகே ஓகே. இரண்டாவது, ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் பாவம் செய்கிறதில்ல, கணவன் அதெல்லாம் செய்கிறாரு, இவங்க சினிமா பார்க்கறதில்ல, அவர் சினிமா பார்க்குறாரு, மதுபானம் இருந்துறாங்க, எல்லாம் செய்கிறாரு அப்படின்றது அவங்களுக்கு சுட்டி சுட்டி காட்டிகிட்டே இருக்கக்கூடாது, குற்றம் சாட்டக்கூடாது. குற்றம் சாட்ட அவங்க என்ன செய்வாங்கன்னா அது வேணும்னே, அதாவது மனைவி இப்போ வந்து மாறிட்டா, நம்மளை விட்டு அது என்ன நினைப்பாங்கன்னா அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டா, இப்போ நம்மளை விட்டு செப்பரேட் வேறு பாதையில் போயிட்டான். அதனால நான் இப்படி தான் இருந்து காட்டுவேன்ற ஒரு வேகம் ரொம்ப அதிகமாகி ரொம்ப, அதனால நல்ல ஒரு வழி. ஆண்டவர் பாவியை எப்படி நேசிச்சாரோ அதே போல கணவனை நேசிக்கணும். அவங்க எதுல மாற்றத்தை பார்க்கணும்னா, இவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னு காட்டுறத எதுல மாற்றத்தை பார்க்கணும்னா, இவங்க பேச்சில் இல்லை, இவங்களோட செய்கையில் அவங்க மாற்றத்தை பார்க்கணும். ஆனால் எதோ சொன்னா கோவப்படவே மாட்டேங்கிறாளே, பொறுமையா இருக்கிறாளே, உலகத்தை அது இதெல்லாம் ஆசைப்படுவா, இப்போ ஆசைப்படவே மாட்டேங்கிறாளே, அவளோட வார்த்தை பேச்செல்லாம் கனிவாக மாறிடுச்சே, நான் கோப்பட்ட கூட திரும்ப பேச மாட்டேங்கிறாள், இது என்னதான், இது வந்த மாற்றம் என்னதான் அது அப்படின்னு கணவன் வந்து ஆண்டவர் சிந்திச்சு கத்தரை தேடுற ஒரு சூழ்நிலைக்கு இவங்க கொண்டு வரணும். ஓகே, மனைவி கொண்டு வரணும். அப்போ இங்கே வந்து வார்த்தை வேலை செய்யாது, பேச்சு வேலை செய்யாது, கிரியை தான் வேலை செய்யும். அதை பார்க்கறக்கு அது ஆண்டவர் சொல்ற ரொம்ப அழகாக கர்த்தர் எழுதி வச்சிருக்காரு. உங்களுடைய நல்ல நடக்கையினாலே, பேதுருவினுடைய புத்தகத்துல, நல்ல நடக்கையினாலே அவளை கற்புள்ள நடக்கையினால அவளை ஆதாயப்படுத்தி கொள்ளுங்கன்ட்டு. அப்போ இவங்க நடக்க கற்புன்ற பொழுது ஃபிசிக்கலாக இருக்கிற வேர்டை மாத்திரம் எடுக்க முடியாது, நம்மளோட ஒழுக்கமான நடக்க, டிசிப்ளினா வாழ்க்கை, அன்பான, எல்லாத்தை விட அன்பு தான், அன்பான வாழ்க்கை. அதனால அவங்க வந்து கவர்ந்து இழுக்கப்படணும். ஓ, ஆண்டவர்கிட்ட போனவங்க இப்படி மாறிடுவாங்களா. எங்கள் சர்ச்சில் ஒரு அம்மா ஆண்டவர் ஏற்றுக்கிட்டு வந்தாங்க. ஆனால் அந்த கடமை நல்ல முரடெல்லாம் இல்லை, ஒரு அரசாங்க பதவியில் இருந்தார், கொண்டு வந்து மனைவியை விடுவார். ஆனால் அந்த வாசலுக்குள்ளே கூட வரமாட்டார், கேம்பஸ்க்குள்ளே கூட வரமாட்டார், கேம்பஸ் வெளியிலே விட்டுட்டு போயிடுவார். என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க, அவர் மாறவே இல்லை. ஆனால் இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை பார்த்து, பேச்சில் மாற்றம், ட்ரெஸ்ஸில் மாற்றம், அவங்களோட கீழ்ப்படிதலில் மாற்றம், எல்லாத்துலேயும் இதை பார்த்து என்னமோ நடந்திருக்கு, இவளுக்குள்ள ஏதோ நடந்திருக்கு, என்ன அதை போய் பார்ப்போமேன்ட்டு தெரியாமல் வந்து பார்த்தார். சர்ச்சுக்கு ரசிக்கப்பட்டார், ரசிக்கப்பட்ட அந்த பிள்ளைங்க ரசிக்கப்பட்டு. அப்போது இதில் முழுக்க 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 நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லணும், ரொம்ப ஞானமாக சொல்லணும். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு எரிச்சல் மூட்டுற மாதிரி, நீ வந்து பிசாசுக்கு இடம் கொடுத்துட்ட, நீ ஒரு பிசாசு, நீ வந்து துன்மார்க்க, நீ ஒரு இப்படின்னு சொல்லி அவங்கள சொல்லி அவங்க இந்த பக்கமே திரும்பி வராமல் பண்ணிடுவாங்க. இப்படிலாம் இருந்தால் நான் உங்களுக்கு கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன், இப்படிலாம் தெரிஞ்சிருந்தா அப்படி. அதெல்லாம் சொல்லியே காட்டாம நம்ம அன்புனால அவங்கள கொண்டு வரணும். முதல் சொன்ன ஜபத்தினால, ரெண்டாவது அன்புனால, மூணாவது நமக்கு நல்ல ஜப பார்ட்னர்ஸை நம்ம வச்சுக்கணும். இந்த குறிப்பிட்ட காரியத்துக்காக கட்டாயம் தயவுசெய்து குடும்பத்தோட கரெக்டான ஆட்களா இருக்கணும். மெயின் பார்ட்னர் வந்து நம்மளோட ஊழியக்காரங்க தான். தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபிக்கும் பொழுது அந்த அபிஷேகத்தோட
ஒரு கூட்டு அபிஷேகம் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை சேஞ்சஸ் வந்துடும், பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். நிச்சயமாக மாறுவாங்க. Praise the Lord. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியங்கள். இது எல்லாத்துக்கும் மேலே கர்த்தருடைய தேவ திட்டம் ஆண்டவர் எப்படி வேணால் சந்திச்சுவார். ஒரு அம்மா ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க. கணவன் கடுமையான முரடை அந்த மாதிரி ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க. ஏன்னா சர்ச்சுக்கு வர்றதுவே வெளியில் ரொம்ப தெரியாமல் தான் வருவாங்க. தெரிஞ்சுன்னா ஒருவேளை அடி கூட உழுகலாம், அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனால் நாங்கள் சில சமயத்தில் இந்த ரட்சிக்கப்படாதவங்களுக்காக கூடி ஜெபிப்போம். அப்போ அந்த அம்மா கூடி ஜெபம் பண்ணுறப்ப அன்னைக்கு அவருக்காக ஜெபம் பண்ணுறோம். ஓகே, இல்லை ஒரு 4-5 பேர் சேர்ந்து அவருக்காக ஜெபம் பண்ணுறோம். அவர் ஒரு மூவிக்கு போயிட்டார், சினிமாவுக்கு போயிட்டார். சினிமாவில் பாதியில் பயங்கர தலைவலி. ஓகே, தலைவலி தாங்க முடியாமல் பாதியில் வெளியே வந்துட்டார். வெளியில் வீட்டுக்கு போயிருப்பார். வீட்டில் மனைவி இல்லை. சரி, இந்த சர்ச்சு தான் போயிருப்பார். நேராக சர்ச்சுக்கு வந்துட்டு கதவை தட்டுறார். திறந்து பார்த்து இவர் நிற்கிற பார்த்தோன்னா அந்த அம்மாவுக்கு கையும் ஓடல, பயந்து அடித்து வீட்டுக்கு போயிட்டு தலைவலி தாங்க முடியல படுத்துட்டார். படுத்து அடுத்த நாளே டாக்டரை செக் பண்ணால் தலைவலி செக் பண்ணும்பொழுது அது ஜாண்டிஸ் ஹை லெவலில் போயிடுச்சு அப்படின்ட்டார். மை குட்னஸ். அதாவது ரிஸ்க் ஆகிற அளவுக்கு ஜாண்டிஸ் போயிடுச்சு, லைஃப் ரிஸ்க் ஆகிற. அப்போது அந்த அம்மா டாக்டர் அவர்கிட்ட நேராகவே சொல்லிட்டார், மருந்து கொடுக்குறோம் பட் பிழைப்பீங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த அம்மா மெல்ல கேட்டிருக்காங்க, பாஸ்டரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணட்டுமா? அவர் முதல் தடவையாக சரி அப்படின்னு சரின்ட்டு பாஸ்டரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணி ஒரு ஷார்ட்டாக ஜெபம். அவர் ஒன்றும் மறுப்பு தெரிவிக்கல, முகத்தையும் கோபமாக காட்டல, ஒரு சின்ன ஏற்றுக்கிட்டார். சாதாரண ஜெபம் பண்ணி வந்தாச்சு. ஒரு 3 நாளில் ஜாண்டிஸ் பூர்ணமாக சொல்ல ஆண்டவர் ஏற்றுக்கிட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானசானப்பட்டு பலமாக அபிஷேகம் பெற்று ஒரு பில்லராக மாறிட்டார். இது அந்த கூட்டு ஜெபம், அந்த ப்ரேயர் பார்ட்னர்ஸ் முக்கியம், ரொம்ப முக்கியம். சொல்லி எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அவருக்கு முன்னால் போய் அவருக்காக ஜெபம் பண்ணுறது, பேயை விரட்டுறது, இதுக்குள்ளே இருக்கிற கோப பேயை தோறது, அந்த காரியங்களை செய்யவே கூடாது. ஆண்டவருக்கு காட்டின அன்பு தான். அதாவது ப்ரேயர் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் ப்ரேயர், அதுக்கப்புறம் அன்பை வெளிப்படுத்துறது, கற்புள்ள நடக்கை, அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் லைஃப், அந்த ப்ரேயர் பார்ட்னர்ஸ் இது இருந்தால் நிச்சயமாக ரட்சிக்கப்படாத கணவன்மார் ரட்சிக்கப்பட்டுருவாங்க, சர்ச்சுக்கு சேர்ந்து போகலாம். ஆமாம், ரொம்ப சந்தோஷம், குடும்பமாக போகலாம். ரொம்ப மகிழ்ச்சி. நேயர்களே, உங்களுடைய கணவன்மார் ஒரு வேளை தேவனுடைய அன்பை கண்டுகொள்ளலைன்னா பாஸ்டர் சொன்ன இந்த ஆலோசனையை நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக ஆலயத்திற்கு குடும்பமாக கணவனோடு செல்றதுக்கு ஆண்டவர் நிச்சயம் உதவி செய்வார். நம்ம அடுத்த கேள்வி என்ன கேட்க போகிறோன்னா, பாஸ்டர்கிட்ட மனைவிகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க, கணவர் ரட்சிக்கப்பட்டுடுறாரு, அதில் சில அனுபூதியான சில நடைமுறை சிக்கல் இருக்குது. அதில் அதை பற்றி கொஞ்சம் பாஸ்டர் இடத்துல கேட்டு நம்ம பதில பெற போகிறோம். அடுத்த நிகழ்ச்சியை மிஸ் பண்ணிடாதீங்க, தவறாமல் பாருங்கள். உங்கள் குடும்ப உறவில் உள்ள கேள்விகளுக்கு பதில் வேண்டுமா? 9840873222 என்ற எண்ணிலும் குட் நியூஸ் டிவி N1@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரின் மூலமும் உங்கள் கேள்விகளை எங்களுக்கு தெரிவியுங்கள். இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பை வியாழன் மாலை 6:30 மணிக்கு நம்பிக்கை டிவியில் பார்க்கலாம். மேலும் இந்நிகழ்ச்சியை நம்பிக்கை டிவியின் யூடியூப் பக்கத்திலும் பார்க்கலாம். ஏஞ்சல் மேட்ரிமோனி. தேவனால் நியமிக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கை துணையை தேடுகிறீர்களா? இதோ சிடிஎம் சர்ச் ஊழியத்தின் ஒரு அங்கமான ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அன்பு, மரியாதை மற்றும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பண்புகளில் வேரூன்றிய அர்த்தமுள்ள உறவுகளை வளர்ப்பதற்கு எங்கள் தளம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளாக ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியம் துணையை நாடுபவர்களுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்து வருகிறது. உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஐக்கியத்தை தொடங்க இன்றே இந்த பயணத்தில் எங்களுடன் இணையுங்கள். மேலும் தகவல்களுக்கு திரையில் தெரியும் எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களது வெப்சைட் www.angelmatrimony.in.